அண்மை செய்தி இன்று நடைபெற இருந்த குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குரூப் 2A TNPSC முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விரிவான தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், என்ன காரணம் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல். வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர், இடைநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் உதவியாளர், கணக்காளருக்கான உதவியாளர் மற்றும் தொகுதி உதவியாளர் ஆகியோருக்கான குரூப் 2A என்ற 828 காலி பணியிடங்களுக்கான குரூப் 2A முதன்மை தேர்வுகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது நிர்வாக காரணங்களுக்காக அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 7 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மொத்தம் காலை தேர்வை 9223 பேரும், பிற்பகல் தேர்வை 9244 தேர்வர்களும் எழுத இருந்தார்கள். இந்நிலையில் சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையமான மாநில கல்லூரியில் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வை எழுதுவதற்கு சுமார் 821 தேர்வர்கள் சென்னை அந்த மாநில கல்லூரியில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தேர்வர்கள் வந்திருந்தார்கள். அதே போல அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DG வைஷ்ணவா கல்லூரியிலும் தேர்வு எழுத சென்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஹால் டிக்கெட்டில் தேர்வு அந்த தேர்வு மையம் கொடுக்கப்பட்ட நிலையில் தேர்வு மையத்தில் அவர்களுடைய பதிவெண் இல்லை என்ற ஒரு குழப்பம் என்பது ஏற்பட்டது. கடைசி நேரங்களில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலும் பெரும்பாலான தேர்வர்களுக்கு முறையான அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வு அறை என்பது இறுதி நேரங்களில் மாற்றப்பட்டு அது ஹால் டிக்கெட்டில் அப்டேட் செய்யாமல் இருந்தது கண்டறியப்பட்டது. சில இடங்களில் சென்னை அரசு நந்தனம் கல்லூரியில் 9 மணி வரை வினாத்தாள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது போன்று பல இடங்களில் தேர்வர்கள் இறுதி நேரத்தில் தேர்வு மையத்திற்கு சென்று அவர்களுடைய தேர்வு எண் அந்த தேர்வு அறையில் இல்லை என்ற ஒரு குழப்பம் என்பது ஏற்பட்டிருந்தது. பல இடங்களில் மாணவர்கள் இது போன்ற அரும்பாக்கம் மையத்திற்கு வந்த மாணவர்கள் சாலைபடியில் கூட ஈடுபட முயன்றார்கள். தொடர்ந்து அவர்களை பேருந்துகளில் ஏற்றி உரிய மையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் SK பிரபாகர் IAS தெரிவித்திருக்கின்றார். விரைவாக உடனடியாகவே அடுத்த தேர்வு, இந்த தேர்வு மாற்று தேதி எப்பொழுது என்பதை விரைவாக அறிவிப்பு என்பது TNPSC சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் TNPSC தலைவர் அறிவித்திருக்கின்றார். தற்பொழுது ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக உடனடியாக இந்த தேர்வை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் TNPSC தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரபாகரனுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.